ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா நியூ மூன் எனர்ஜிஸ் பார்க்கலாம். இந்த நியூ மூன் உங்களுக்கு என்ன கொண்டு வர போகுது அதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் ரியல் ஃப்ளவர்ஸே நான் வச்சுருக்கேன். பைல் 1 இந்த எல்லோ கலர் சாமந்தி பூ அண்ட் பைல் 2 ரெட் ரோஸ். 2 ஃப்ளவரில் உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அப்கமிங் எப்படி இருக்குது, என்ன உங்களை தேடி வரப்போகுது அதான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 இந்த சாமந்தி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரீடிங். ஓகே, உங்களுடைய எனர்ஜிஸ். Queen of Swords, Ace of Wands, ஓகே. ஸோ ஒரு பாசிட்டிவான மெசேஜஸ் உங்களுக்கு வந்திருக்குங்க. நைட் ஆஃப் கப்ஸ், எஸ், உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒரு பேஷன், உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக ஒரு நோக்கி போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஈவன் தோ சிலருக்கு இங்கே ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இங்கே இருந்திருந்தாலும் இது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி இந்த பர்சனுக்காக முன்னாடி இங்கே நிறைய டைம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. இவங்களுடைய ப்ரியாரிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே எப்போ வருவாங்க, எப்போ பேசுவாங்க, எப்போ கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எனர்ஜிஸ் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கும். பட் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா உங்களோட எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஹை பிரிஸ்டஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பார்க்க போகிறீங்க. சிலருக்கு ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம், இல்லை வேறு இடம், சிட்டி. சிலருக்கு கடல் சார்ந்த இடங்கள் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா 2 கடல் தெரியுது. ஸோ கடல் சார்ந்த இடங்கள், இல்லை டீலிங் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய எய்ம் என்ன இருக்குது அப்படின்னா சர்டன் எமோஷ்னல் சிச்சுவேஷன்லேருந்து அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படி சொல்லலாம், அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. இங்கே எப்படி ஒரு அப்ளை ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி சிலருக்கு படிப்பு, சிலருக்கு ஒரு பிஜி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒர்க்கிங்கில் ஒரு நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட்ஸ், இல்லை புது ஐடியா, க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தெரியுது, ஒரு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தெரியுது. அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி சைடில் தான் எனக்கு அதிகமாக தெரியுது. ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா ஒரு காம்னஸ் தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம் அண்ட் ஸ்டடினஸ் அப்படின்றது இங்கே தெரியுது. ஸோ இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம், இந்த ஒர்க்கிங்கில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். பட் இந்த பர்சனாலே அந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காது, ஈவன் லவ் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ சம்திங் அந்த சிச்சுவேஷனில் ஒரு டிட்டாச்மெண்ட் தெரியுது, ஒரு ரிலேஷன் கொண்டு வந்திருக்கீங்க உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ அதனால் இப்போ ஒரு எனர்ஜிஸ் ஒரு காம்னஸ், நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க அப்படின்ற ஒரு நியூ ஐடியா, எப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி பாஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சக்ஸஸ் கிடைக்கல பாஸ்ட் விஷயத்து, முக்கியமாக அது எமோஷனல். எனக்கு கிங் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், அது டவர் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா அந்த ஹை பிரிஸ்டஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வரும்போது இந்த பர்சன் வேணும், இந்த லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் வேணும், இல்லை இந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது கிடைக்க வேண்டி, அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் இவங்க மூலியமாக நல்ல லைஃப், இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்றது நீங்கள் அடம் பிடிச்சிருக்கலாம், இல்லை அடமெண்ட்டாக இருந்திருக்கலாம். இந்த பர்சன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்திருக்கலாம் முன்னாடி. பட் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பர்சனுடைய சுயரூபம், இந்த பர்சன் வழி நடத்தி போனாங்க அப்படின்றவெல்லாம் உங்களுக்கு சட்டன் ஒரு அனலைசேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு ஹை பிரிஸ்டஸ் அண்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்கள் லைஃப்க்கு என்ன தேவை, உங்களுடைய ஒரு மனசு எதில் செலுத்தணும், நீங்கள் எப்படி உங்களை ஒரு மோல்டு பண்ணணும், அந்த மாதிரி தான் எனர்ஜிஸ் வருது. அமைதியும் அந்த விவேகமும் சேர்ந்தால் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. அது எதில் காமிக்கணுமோ அதில் காமிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி முக்கியமாக உங்களுடைய ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃப்யூச்சர் கோல்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய எனர்ஜிஸ் இதுதான். ஸோ கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் கோல்ஸ், கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் எய்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சட்டன் ஒரு அட்டாச்மெண்ட், சட்டன் எமோஷனல் சைட், மனசில் ஒரு ஹெவினஸ் கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஹெவி
ஹெவினஸ் அதில் பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அது மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து வருத்திக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ நிறைய கிளாரிட்டி தெரியுது, காம்னஸ் தெரியுது, ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஐடியாஸ், ஒரு க்ரியேட்டிவான விஷயங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து நடக்க போகுது. நிறைய பிளானிங் வச்சுருக்கீங்க, அந்த பிளான் வந்து நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அதுதான் உங்களுடைய எனர்ஜிஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட் இந்த ரெட் கலர் ரோஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அப்கமிங் இந்த நியூ மூன் எனர்ஜி உங்களுக்கு என்ன கொண்டு வர போகுது உங்கள் லைஃப்பில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கார்ட்ஸ் விழுந்துருச்சு. ஏஸ் ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், சூப்பருங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரெட் இது ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்களுடைய ஒரு க்ரோத் அப்படின்றது தெரியுது. முக்கியமாக பென்டக்கிள்ஸ், அதே மாதிரி மனம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. அதே மாதிரி கப்ஸ்லேயும் அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ளே ஒரு சந்தோஷமான சூழல் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியுது. கண்டிப்பாக கெட் டுகெதர் இருக்குது. ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போய் விசிட் பண்ணுறதுக்கும் இல்லை யாராவது உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் ஸோ மாதிரியெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம், அந்த டைம், அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ண விஷயம், அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கார்ட்ஸ் அது பாட்டுக்கு விழுகுதுங்க உங்களுக்கு. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். குட். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது என்ன கொடுத்தீங்களோ, என்ன இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து 6 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வளர்ச்சிகள் தான். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சேவிங்ஸ் இருக்கலாம். ஒரு இடத்துல சேவிங்ஸ் பண்ணுறது, ஒரு இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு விஷயம் வாங்குறது, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறது, சுபவிரயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அது வந்து பண்ண போகிறீங்க. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி ஒரு நல்ல ஒரு மூவ் தெரியுது. வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இது வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. சிலருக்கு வந்து இடம் வாங்குறது அப்படின்றது இருக்கலாம், சிலருக்கு வந்து கிரகப்பிரவேசம் இருக்கலாம். நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது. அந்த மணி எப்படி இருக்குன்னா நீங்களும் வாங்குறீங்க, அதே மாதிரி வந்து நீங்களும் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அது நான் குக்கிங் அப்படின்றத வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஒரு 6 பேருக்கு நீங்கள் வந்து டிவைட் பண்ணி கொடுப்பீங்கள்ல, இதுக்கு அப்படின்னு. அப்போ அவங்களுடைய தொழிலும் ஒரு டெவலப் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் ஒரு 6 பேருக்கு, அது மாதிரி இல்லை 10 பேருக்கு உங்களுடைய மணி மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்க போகுது. அதே மாதிரி அவங்களுடைய மணி மூலிமா உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடைக்க போகுது. அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வரலாம், உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகலாம், இல்லை உங்கள் மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வேறு என்ன அப்கமிங் எனர்ஜிஸ் இந்த நியூ மூனுக்குள்ளே? எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு ஃபுல் மூன் எனர்ஜி மாதிரி தெரியுது. ஸோ நியூ மூனில் இருந்து உங்களுக்கு ஃபுல் மூன் வர வரைக்கும் இந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது. அதை நான் சொல்லுவேன். சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து மெசேஜ் கம்யூனிகேஷன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து மனம் விட்டு பேசுகிறதுக்கு, ஓகே, ஸோ அவங்களோட மனம் விட்டு பேசுகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய கப் சைடும் சரி, உங்களுடைய சந்தோஷங்கள் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது எனக்கு தெரியுது. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு முடிய போகுதுங்க. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தடைப்பட்டிருக்கு, இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு புரியாமல் இருக்குது. இந்த கஷ்டங்கள் அப்படின்றது முடிய போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்திருக்கிற கார்டும் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் வந்திருக்கு. ஏதோ நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வந்து ரிலேஷன்ஷிப்லன்னா அந்த 3rd பர்சன் அப்படின்றது விலகி போகிறதுக்கும், இல்லை அந்த 3rd பர்சனுடைய ஒரு ட்ரூ ஃபேஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும், அதாவது உங்களுடைய பர்சன் புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3rd பர்சன் மூலயமா கிடைச்ச அந்த ப்ராப்ளம், உங்கள்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த மன உளைச்சல், அந்த இதெல்லாம் போகிறதுக்கும், இது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கிளியர் பாத் அப்படின்றது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இங்கே அப்படி இருக்குன்னா மணி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் கப்ஸில் வந்து ஒரு சந்தோஷம். இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இந்த பர்சன் மூலயமா ஒரு நல்ல பதில் கம்யூனிகேஷன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கும் மினிமம் இது வந்து 9 days 9 weeks அப்படின்ற மாதிரி கூட இருக்குது. ஸோ சம்திங் இந்த உங்களுடைய பர்சன் வந்து இந்த 3rd பர்சனாக வந்து புரிஞ்சு, இவங்க வந்து ஒரு ஃபேக், இந்த 3rd பர்சனுடைய ஒரு சுயரூபம் புரிஞ்சு, உங்களுடைய அருமை புரிஞ்சு இவங்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த புரிதல் அப்படின்றது உங்களுடைய பர்சனுக்கு நடக்கிறதுக்கும், யார்
உண்மை யார் வந்து பொய் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு உங்களோட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு தருணம் இந்த 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், காத்திருந்த விஷயம் நான் சொல்லுவேன். எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த மொமெண்ட் எப்போ வரும், இந்த மொமெண்ட் எப்போ உங்களுக்கு கிடைக்கும், ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு ஃபேக் அப்படின்றது இவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தான் நீங்கள் வெயிட் பண்ணி. இந்த பர்சன் இது வந்து ரிலேஷன்ஷிப்பை மட்டும் எடுத்துக்காதீங்க. இது ஒர்க்கிங்கில் கூட இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சிப்ளிங்ஸ் இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் இருந்த அந்த கனெக்டிவிட்டியில் ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி வைக்கிறது, இல்லை வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பர்சனை பற்றி புரிஞ்சு உங்களோட பர்சன் வந்து நீங்கள் நினைக்கிற பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ், கால், இல்லை அப்பாலஜிஸ் கேட்குறதுக்கும் எவ்வளோ உங்களை வந்து புரிஞ்சிக்கலை, அந்த டைம் அவங்க புரிஞ்சிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜும் வருது. ஓகே, ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு மனசில் என்ன ஆசை இருக்கோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. சில பேரண்ட்ஸ் அப்படின்னா பசங்களுக்குரிய ஒரு விஷயம், மேரேஜ் இருக்கலாம், இல்லை படிப்பில் ஏதோ ஒரு க்ரோத் தெரியுது, ஒரு பிஜி படிக்கிறதுக்கு ஒரு அப்ராட் போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ மணி வைஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, கொடுத்த விஷயத்துக்கு ரிட்டர்ன் அதே மாதிரி நீங்களும் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கும் கிடைக்க போகுது மணி விஷயத்தில். அதர் திங், உங்களுக்கு வந்து புரியாமல் போன ஒரு நபர், உங்களை புரிஞ்சிக்காமல் போன நபர், யாரால் பிரச்சனை வந்ததுன்னு புரிஞ்சு அவங்க வந்து திரும்பி உங்களோட வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய அப்கமிங் எனர்ஜிஸ், உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற விஷயம். ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜிஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூ மூன் எனர்ஜிஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.